இப்போ நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா வெள்ளியங்கிரி மலை அடிவாரத்தில் இருக்கோம். இன்னைக்கு ஈவினிங் 7 மணிக்கு வெள்ளியங்கிரி மலையில 5வது மலை ஏறும்போது ஒரு உயிர் பிரிஞ்சிருக்கு. இது இந்த வருடத்தோட ஃபர்ஸ்டா இல்லை எத்தனாவது எனக்கு சரியா தெரியல. நான் இன்னைக்கு வெள்ளியங்கிரி மலை ஏறதுக்கு முக்கிய காரணம், கடந்த 3 வருஷத்துல மட்டுமே ஒரு 20க்கும் மேற்பட்ட நபர்கள் இறந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரே ரீசன், மலை எப்படி இருக்கும், அது என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது தெரியாத காரணம் தான். அது எப்படியாவது நம்ம பிரேக் பண்ணணும், இந்த மலை என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு வீடியோ போடணும்னு சொல்லிட்டு தான் நான் காலையில ஏறி ஸ்டார்டிங் டு எண்ட் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்தேன். ஆனால் 5வது மலை நான் இறங்கும் போது ஒரு உயிர் பிரிஞ்சிருந்தது. கூட வந்த நபருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவர் பேர் கனகராஜ், திருச்சி சேர்ந்த நபர். இது மட்டும் தான் எனக்கு தெரிஞ்ச தகவல். அங்கே இருந்த நபர்கிட்ட என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது, ஒரு 1/2 hour நாங்கள் ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்துருக்கோம், ஆனால் எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. என்ன ஆச்சுன்னு யார் என்ன ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்தான்னு கேட்கும்போது, அதில் ஒருத்தர் டாக்டர்னும் இன்னொருத்தர் வந்து அவர் ஹஸ்பண்டும் சொன்னாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, என்னால் அக்செப்டே பண்ண முடியல. நான் எதை பிரேக் பண்ணணும்னு நினச்சினோ அது என் கண்மடி நடந்துச்சு. எனக்கு அது யாரை நான் குற்றம் சொல்றது, யாரை நான் இப்போ பிளேம் பண்ணுறது எனக்கு புரியவே இல்லை. இங்கே காலையிலேருந்து நான் வந்து பார்த்துட்டு இருக்கேன், ஒரு அனௌன்ஸ்மெண்ட் போயிட்டே இருக்கு. 60 வயசு மேலே யாரும் ஏறக்கூடாது, உடல் பருமனாக இருக்கும் ஏறக்கூடாது, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கும் ஏறக்கூடாது, பிபி சுகர் இருக்குன்னா ஏறக்கூடாது சொல்லிட்டு. ஆனால் அவருக்கு என்ன டிசிஷன் எனக்கு சரியா தெரியாது. 60 வயசுக்கு மேலே 50 to 60 வயசு இருக்கும் அவருக்கு. இந்த மாதிரி இருக்கவங்க தயவு செஞ்சு பயணத்தை அவாய்ட் பண்ணுறேங்க. இந்த பதிவு எதுக்காக அப்படின்னா, சரி, நான் கடந்த ஒரு 10 வருஷமா வந்துட்டு இருக்கேன். இந்த மாதிரி எந்த இன்சிடென்ட் நான் பார்த்ததே இல்லை, கேள்விப்பட்டது இந்த 3 வருஷமா தான். இது எப்படியாவது பிரேக் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இந்த பதிவு போடுறேன். இந்த பதிவு பார்க்க யாராவது ஒருத்தர், அவங்க தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க யாராவது வெள்ளியங்கிரி பயணம் மேற்கொள்ளணும்னு நினைச்சாங்கன்னா அவங்களோட ப்ரீவியஸ் மெடிக்கல் ஹிஸ்ட்ரி கேட்டு அவங்க எலிஜிபிளா இது பண்ண முடியுமா அவங்களால கேட்டு அவங்க அப்புறமா அதுக்கப்புறமே முடிவு பண்ணுங்க. தயவு செய்து உங்களால முடிஞ்சதை செய்யுங்க. இன்னும் ஒரு உயிர் இந்த மலையில தெரியக்கூடாது.